வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிற விஷயம் இந்த உலகத்திலேயே ஒவ்வொருவருக்கும் ரொம்ப மிகவும் பர்சனலான ஒன்று. அவங்க தான் நம்ம அம்மா. அதாவது நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்ம அவங்கள லூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப்பும் மணியும் சக்ஸஸும் ஆனால் ஒரு அம்மா மட்டும்தான். இந்த சூழ்நிலையும் சரி, உங்களை எப்பவுமே அவங்க கைவிடவே மாட்டாங்க. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அவங்களோட வேல்யூ நமக்கு லேட்டாக தான் புரிய வருது. அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுறோம். அது ஏன்னா இதுக்கான ஆன்சர் சைக்காலஜியில் தான் இருக்குது. நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். நான் இன்னைக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நம்மளோட ஹியூமன் பிரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த இக்னோர் பண்ணிகிட்டே இருக்குது. அது சைக்காலஜியில் ஒரு கான்செப்டோடு இருக்குது. அது என்னன்னா ஹேபிட்டுவேஷன். அதாவது தினமும் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பிரெயின் ஸ்பெஷலாக எடுத்துக்கொள்ளுது. இதில் உதாரணத்துக்கு நீங்கள் அம்மா தினமும் சாப்பிட்டியா, கேர்ஃபுல்லாக போ, கேர்ஃபுல்லாக வா, லேட்டாக வீட்டுக்கு வராத, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இது நமக்கு அது நார்மலாக தோணிடுது. ஆனால் அவங்க ஒரு நாள் அந்த வாய்ஸ் நமக்கு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அந்த வீடே ஒரு பெரிய எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா நம்மளை அவ்வளோ கேர் பண்ணி நம்ம லைஃப்பில் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் மாதிரி எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் நமக்கு அவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை எப்பவுமே தெரியாது. அவங்க இல்லாத போது தான் நமக்கு அவங்களோட அருமை கண்டிப்பாக தெரியுது. இதில் நம்மளோட எமோஷ்னல் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை சேடாக இருக்குதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபேஸை பார்த்த உடனே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது ஏன்னா அது மேஜிக்கும் இல்லை, அது ஒரு எமோஷ்னல் பாண்டிங். அதாவது அது பல வருஷத்துக்கு நம்மக்கிட்டேயே கூடையே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக நம்ம குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே நம்மளை அப்சர்வ் பண்ணிடுறாங்க. அவங்க நம்ம வாய்ஸை கேட்ட உடனே நம்ம எக்ஸ்பிரஷனையும் அவங்க கவனிக்கிறதுனாலையும் இதனால் அம்மாவோட பிரெயின் என்னன்னா ஒரு குழந்தையோட எமோஷன்ஸை ஈஸியாக குயிக்லியாக டிடெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் அவங்க நம்மளோட ஃபேஸை பார்த்தினையும் நம்ம ஃபைனாக இல்லையான்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. இதில் நீ ஓகேவே இல்லைன்னு அவங்க அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் அவங்க நிறைய விஷயத்த நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹாப்பினஸ்க்காகவே அவங்க எத்தனையோ அம்மாக்கள் அவங்களோட வாழ்க்கையே அவங்க விட்டுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தங்களோட அசைவுகள் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க டயர்டாக இருந்தால் கூட நம்மளை பார்த்தனையும் நமக்கு வேணுங்கிறத அவங்க எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க நம்ம ஃப்யூச்சருக்காக மட்டுமே நிறையா நைட்டு தூங்காமல் கூட இருந்திருப்பாங்க. அதில் நாம் அவங்கள எதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க கூட நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தையோட ஹாப்பினஸ் தான் ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு. இதில் நாம் ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுறோம். பல பேருக்கு அம்மாவின் வேல்யூவே புரியாது. அது எப்போ தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போன பிறகு, வேலைக்கு போன பிறகு, இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்த பிறகு, அல்லது அவங்கள நம்ம மிஸ் பண்ண பிறகு, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ நாம் எப்பவுமே அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நாம் ஒரு டயர்டான சுச்சுவேஷனில் இருந்தால் கூட அம்மா டயர்டாக இருந்திருக்காங்கன்னு உடனே நம்மளுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி என்னென்னா, ஒரு பையன் தினமும் அம்மாவை கால் பண்ணும்போது இக்னோர் பண்ணிடுறான். ஆனால் ஒரு நாள் அந்த கால் வரவே இல்லைன்னா அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த நாள் அது எப்படி இருக்கும்? நம்ம லைஃப்லேயே ஒரு அம்மாங்கிற கேரக்டர் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். அந்த கால் டிஸ்டர்பன்ஸில் அந்த அன்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மதர்ஸ் டேக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்டெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹக் பண்ணுங்கள், ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள், அவங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறேங்கிறத காமிங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ முடிஞ்சோனையும் நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட உடனே பேசுங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வேணும்னா என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.